வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க. எதுக்கே சண்டை போட்டாங்கட்டமாக இருந்துச்சு. என்னென்னா ஜாக்லின் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு சூப்பரான ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிசயமாக முத்துக்குமரனோட டீமை வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம், ஜட்ஜாக வந்துட்டு தீபக் இருந்தார். தீபக் இருந்துமா? ஆமாம், தீபக் இருந்துமா இல்லை, கூட வந்து ஜாக்லின் மஞ்சள் இருந்துட்டாங்க. அதனால் அவரால் எந்த கோல் மாலும் பண்ண முடியல. சூப்பராக வந்து அந்த டீம் தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் என்ன எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னு. என்ன அநியாயம் பார்த்தா, சாப்பாடை திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய தெய்வ குத்தம் என்னங்க அப்படின்னு. ஆமாம், இது பண்ணது வந்து ஜெஃப்ரி. அவனை நான் விடமாட்டேன். ஜெஃப்ரியை கூப்பிடுனாங்க. எதுக்கே ஜெஃப்ரி இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன்? நானும் பார்த்தா ஜெஃப்ரி வராரு. என்னடா இது சாப்பாடு இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போவியான்னு கத்துறாங்க. ராணுவ பிடிச்சி கத்துறாங்க. அப்புறம் அவரே சொல்லிட்டார், ராணுவம் ஏன் கத்துறேன், நான் தானே இருந்தேன், இதான் சொல்லிட்டேன்ல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு திரும்ப கத்துறேன். ஏய் வயிறு எரியுதுடா, எனக்கு டென்ஷன் ஆகுது, ஒரு சாப்பாடு இப்படி வேஸ்ட் பண்ணலாமா அப்படி இப்படின்னு தூம்னு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ நானுங்க அப்பப்பா, இனிமேல் எத்தனை வாட்டி சாப்பாடு திறந்து போட்டு போயிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களே, என்னமோ இன்றைக்கி வந்து இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன் உங்களுக்கு ஜாக்லின் திடீர்னு கோவம் வந்துச்சு? ஜாக்லினுக்கு தான் பாசமுள்ள தம்பியாச்சே ஜெஃப்ரி. ஒரு நாள் வந்து அவர் தூங்கிட்டு இருந்தால் அவர் மேலே காலெல்லாம் போட்டாங்க, தம்பி அப்படின்னு இருக்கும்போது இப்போயும் இவ்வளோ கோவப்படாருன்னா, காலையில் என்ன பண்ணிட்டாரு, இவங்க வந்து சொன்ன விஷயத்த வந்து போட்டு கொடுத்துறாரு சௌந்தர்யா கிட்ட. நீங்கள் தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சௌந்தர்யாவும் ரயானும் வந்து மாறி ஊட்டிக்கிறாங்கன்னு என் நீ தான் கை காமிச்சா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதை வந்து அவங்ககிட்ட போய் நான் சொன்னதாக சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு போட்டு கொடுத்ததுனால அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து கட் பண்ண சொல்லிட்டு அங்கே வந்து மன்னிப்பு கட்டு போனாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளேயே புகைச்சிட்டு இருந்தது. அதை தூக்கி இன்றைக்கி இறக்கி வச்சுட்டாங்க. ஜெஃப்ரியை போட்டு வெளுத்துட்டாங்க. பாவம் டென்ஷன் ஆகிட்ட பக்கம் போயிட்டாப்புல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கோவாகம் பிரிஞ்சதில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை கொடுத்தா சரி. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.